தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தை 19 முதல் பகுதி மற்றும் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முதல் பகுதி வரை மற்றும் 10 முதல் பகுதி வரை. முதல் வாசகத்தின் சுருக்கம். வானில் ஒரு பெரிய அடையாளம் தோன்றுகிறது. சூரியனை ஆடையாக அணிந்த ஒரு பெண்ணும் 12 விண்மீன்கள் கொண்ட கிரீடத்தை அணிந்திருப்பவளுமாக அவள் காட்சியளிக்கிறாள். அவளுக்கு எதிராக பெரிய அரக்கன் நிற்கிறான். பெண்ணின் குழந்தையை அழிக்க அரக்கன் முயன்றாலும் குழந்தை இறைவனிடம் பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இறுதியில் இறைவனின் மீட்பும் வல்லமையும் வெற்றியும் அறிவிக்கப்படுகின்றன. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. இரண்டாம் வாசகத்தின் சுருக்கம். கிறிஸ்து இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழப் போகிற அனைவருக்கும் முதல் கனியாக இருக்கிறார் என்று புனித பவுல் கூறுகிறார். ஆதாமின் வழியாக மனித குலத்திற்கு மரணம் வந்தது போல கிறிஸ்துவின் வழியாக உயிர்த்தெழுதலும் வாழ்வும் கிடைக்கின்றன. கிறிஸ்துவின் ஆட்சி நிறைவேறும் போது அவருக்கு எதிரான அனைத்து அதிகாரங்களும் அழிக்கப்படும். இறுதியில் மரணம் என்ற கடைசி எதிரியும் அழிக்கப்படும். இன்றைய நற்செய்தி. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 56 வரை. நற்செய்தியின் சுருக்கம். மரியா எலிசபெத்தை சந்திக்க விரைந்து செல்கிறார். மரியாவை கண்ட எலிசபெத்து அவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று போற்றுகிறார். மரியா இறைவனின் மகத்துவத்தை போற்றி பாடுகிறார். இறைவன் தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் என்றும் தமது இரக்கத்தை தலைமுறை தலைமுறையாக வழங்குகிறார் என்றும் அவர் அறிக்கையிடுகிறார். வாசகங்களின் மையச் செய்தி. இன்றைய வாசகங்கள் இறைவனை நம்புகிறவர்களை அவர் உயர்த்துகிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. மரியாவை போல இறைவனின் வாக்குறுதிகளை நம்பி அன்புடனும் தாழ்மையுடனும் பிறருக்கு சேவை செய்து அவருடைய நன்மைகளை போற்றுவோம். கிறிஸ்துவின் மரணத்தின் மீதான வெற்றியின் மூலம் நித்திய வாழ்வையும் இறைவனோடு மகிமையையும் பெறும் நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மரியாவை போல இறைவனுக்கு ஆம் என்று சொல்லி அன்புடன் சேவை செய்து தாழ்மையுடன் அவரை போற்றி அவர் வாக்களிக்கும் நித்திய மகிமையை நோக்கி நம்பிக்கையுடன் நடப்போம். சிந்தனை துளிகள். மரியாவை போல இறைவனை முழுமையாக நம்புகிறேனா? என் வாழ்வில் தாழ்மையுடன் நடக்கிறேனா? பிறருக்கு அன்புடன் சேவை செய்கிறேனா? கிடைக்கும் நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேனா? என் வாழ்வின் மூலம் இறைவனுக்கு மகிமை சேர்க்கிறேனா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பான இறைவா, உமது அளவற்ற அன்பிற்கும் உண்மை தன்மைக்கும் நன்றி. உமக்கு உண்மையாக வாழவும் நாங்கள் செய்துள்ள வாக்குறுதிகளை காப்பாற்றவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் உள்ளத்தின் கடின தன்மையை அகற்றி அன்புடனும் மன்னிப்புடனும் பிறரை அணுகும் தூய இதயத்தை தாரும். நாங்கள் தவறு செய்யும்போது உமது இரக்கத்தை நம்பி உம்மிடம் திரும்பும் அருளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் திருப்பெயரால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.